12வது மாணவர்களுக்கு வணக்கம். இது முதல் இடைத்தேர்வுக்கான ஒரு மாதிரி வினாத்தாள். மாணவர்களை வருகின்ற காலங்களில் உங்களுக்கு முதல் இடைத்தேர்வு நடைபெற இருக்கின்றது. அதற்கான வினாத்தாளை இங்கு வடிவமைத்திருக்கின்றோம். 45 மதிப்பெண்களை உள்ளடக்கியதாக இந்த வினாத்தாள் அமைந்திருக்கின்றது. நேரம் 1 மணி 30 நிமிடம் தரப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக 7 1 மதிப்பெண் வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த வினாத்தாளினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், ஒவ்வொரு வினாக்களும் எந்த ஆண்டிறுதி தேர்வில் கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்விகள் என்ற அடிப்படையில் இது தரப்பட்டிருக்கின்றது. மிக மிக முக்கியமான வினாக்களை இங்கு தொகுத்து தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக 2 மதிப்பெண் வினாக்கள், அதில் செய்யுள் பகுதியிலிருந்து 2னுக்கு விடை தருக என்ற பகுதியும், அடுத்ததாக உரைநடையிலிருந்து 2னுக்கு விடை தருக என்ற பகுதியும் தரப்பட்டிருக்கின்றது. இதில் தரப்பட்டிருக்கின்ற அத்தனை வினாக்களும் மிக முக்கியமான வினாக்கள், அடிக்கடி ஆண்டு தேர்வுகளிலே கேட்கப்பட்ட வினாக்கள். அதை தொடர்ந்து 4 மொழிபெயர்ச்சி வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றன. இது 3 இயல்களிலிருந்து இந்த வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பகுவத உறுப்பிலக்கணம், அடுத்ததாக உவமை தொடரை சொற்றொடரில் அமைத்து எழுதுக, ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக, மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக, வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக, கீழ்காணும் சொல்லுருவை பிரித்து சேர்த்து இருவேறு தொடராக என்ற கேள்வி தரப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி அடுத்ததாக இருக்கின்றது 4 மதிப்பெண் கேள்வி. இதில் செய்யுள் பகுதியிலிருந்து 3 கேள்விகள் தரப்பட்டு ஏதேனும் 2னுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும் என்று தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக உரைநடை பகுதியிலிருந்து 2 வினாக்கள் கேட்கப்பட்டு ஏதேனும் 1னுக்கு நீங்கள் விடை தரும்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நெடுவினா 1 தரப்பட்டிருக்கின்றது. இந்த நெடுவினாவில் 2 வினாக்களுக்கு 1 வினாவுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். அடுத்ததாக மனப்பாட பாடல். இந்த வினாத்தனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், இதற்கு கீழ்ப்பகுதியிலே இதனுடைய விடைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த விடைகள் அத்தனையுமே மிக சுருக்கமாக படித்து புரிந்து கொள்வதற்கு எளிதான முறையில் தரப்பட்டிருக்கின்றது. அதிகமான விடை குறிப்புகள் இல்லாமல் மிக குறுகிய விடை குறிப்புகளை உள்ளடக்கியதாக எளிதாக மதிப்பெண்ணை பெறுவதற்குரிய முறையில் இந்த விடை குறிப்புகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த விடை குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பயிற்சியை மேற்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த தேர்வுக்கு மட்டுமல்ல, இனி வரும் தேர்வுகளுக்கும் உங்களுக்கு இந்த விடை குறிப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த விடை குறிப்புகள் அத்தனையும் உங்களுக்கு PDF ஆக இந்த காணொலியினுடைய டிஸ்கிரிப்ஷனிலே உங்களுக்கு தரப்படும். எனவே மாணவர்களே, நீங்கள் இந்த காணொலியை பார்த்துவிட்டு இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் சென்று இந்த கேள்வி மற்றும் விடை ஆகியவற்றினுடைய குறிப்புகளை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோடு செய்து கொள்ளலாம். டவுன்லோடு செய்து கொண்டு நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிக முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் அதிக மதிப்பெண் எடுக்க நீங்கள் உதவி செய்யுங்கள். அதிக மதிப்பெண் எடுக்க உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி.